மணமகனை பார்ப்பார்கள், குமாரனுக்கு மணமகளை பார்ப்பார்கள், உறுதி செய்வார்கள். பிள்ளைகளும் அந்த அளவிற்கு வளர்க்கப்பட்டதினால் அம்மா அப்பாவின் இடத்தில் கூறுவார்கள், நீங்க காட்டுகிற மணப்பெண் யாரோ அவளுக்கு நான் என்ன செய்கிறேன், ஆமாம் அவளை திருமணம் செய்து கொள்ளுகிறேன். நீங்க காட்டுகிற மணமகன் யாரோ அவரை நான் என்ன செய்கிறேன், திருமணம் செய்து கொள்ளுகிறேன் என்று தான் கூறுவதை கேட்டிருக்கிறோம் இல்லையா? இங்கே கவனிக்கிங்களேன், எத்தனை பேருக்கு தூக்கம் வருது? கையை உயர்த்தி காட்டுங்களேன். தூக்கம் வருதா? தோத்திரம். ரொம்ப டல்லாக போகுது. அல்லேலூயா. ஒரு காமெடி கீமெடி வர மாட்டேக்கு, ஒரு சாங்கு வர மாட்டேக்கு. தோத்திரம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, பிரியமானது பிள்ளைகளே, முற்காலத்தினுடைய நடைமுறைகளுக்கும் இக்காலத்தினுடைய நடைமுறைகளுக்கும் அதிக டிஃப்ரெண்ட் இருக்குது. இப்போ அப்பா அம்மா தான் பிள்ளைகளிடத்தில் கேட்க வேண்டியிருக்கு, எந்த மாப்பிள்ளையை நீ பார்த்து செலக்ட் பண்ணி வச்சிருக்க காட்டு மக்களே அப்படின்னு தான் கேட்க வேண்டியிருக்கு. அப்படித்தானே இல்லையா? ஆமாம். தோத்திரம் சொல்ல மாட்டீங்களா? பிள்ளைகளுடைய மனதிற்கும் இருதயத்திற்கும் உணர்வுகளுக்கும் விருப்பங்களுக்கும் ஒத்துப்போகக்கூடிய சூழலை இக்காலத்தில் வந்து போய்விட்டது. அல்லேலூயா. அப்படியே ஊரார் மதிக்க மாட்டாங்க, உறவினர்கள் மதிக்க மாட்டாங்க, திருச்சபையார் மதிக்க மாட்டாங்க, ஊழியர்கள் நம்மை மதிக்க மாட்டார்கள் என்று ஒரு பார்மாலிட்டிஸ் நிலைகளிலே ஒருவேளை அந்த பிள்ளைகளை நாங்கள் சேர்த்து கொள்ள மாட்டோம்னு சொல்லுவோம். ஆனால் அந்த பிள்ளைகள் நம்முடைய விருப்பத்திற்கு அற்ற நிலைகளிலே திருமணம், தன்னுடைய மனதிற்கு விரும்பினவர்களை திருமணம் செய்து அவங்க கன்சீவ் ஆன உடனே டெலிவரிக்கு யார் போய் நிற்பா சொல்லுங்களேன்? அம்மா அப்பா போய் ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்வாங்க, கூட்டி கொண்டு வந்து பிரசவம் பார்ப்பாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி நடந்தது என்னது? ஒரு பார்மாலிட்டிஸ். அல்லேலூயா. இங்கே தான் இருக்கீங்களா? சொல்லுங்கள். ஊரார் மதிக்க மாட்டாங்க, உறவினர்கள் மதிக்க மாட்டாங்க, திருச்சபையார் மதிக்க மாட்டாங்க, சபை ஊழியர் மதிக்க மாட்டாங்க, அப்படி தானே? ஆமாம். இவங்கெல்லாம் மதிக்க மாட்டாங்கன்னு சொல்லி அதற்காகவே அந்த பிள்ளைகளை நீங்கள் எந்தாலையும் போய் தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்மாலிட்டிஸ். அவங்க வாயு வயிறுமா இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக கார் பிடிச்சி வளகாப்பு வச்சு எங்கே கொண்டு வந்துடுவோம், வீட்டுக்கு கொண்டு வந்து. அப்பவும் பாஸ்டர் கொஞ்சம் கோபமெல்லாம் தீர்ந்து அவர் வந்து ஒரு தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமாம். இப்படித்தான் இன்றைக்கு நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானது என்னுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இக்காலத்தினுடைய வாழ்க்கைகள் அப்படித்தான் இருக்கிறது. இக்காலத்தில் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கிறது. மணமகனுடைய பெற்றோர்களும் கூட இல்லாமல் என்ன செய்கிறது, திருமணம் நடைபெறுகிறது. அல்லேலூயா. ஆமாம். 2 திருமணத்தை நான் அட்டன் பண்ணியிருக்கிற 2 திருமணத்திலும் மாப்பிள்ளை வீட்டினுடைய அம்மா அப்பா வரலை. அல்லேலூயா. மாப்பிள்ளையை அழைச்சி விடலை. அவங்களா டூ வீலர்லையும் பேருந்துகளிலும் பைக்லையும் சோதரம் அவர்கள் கார்லையும் என்ன செய்கிறாங்க, வந்து மணமகளுக்கு தாலி கட்டி திருமணம் செய்த பிற்பாடு அம்மா பட்டை நான் அழைச்சிட்டு வரவான்னு கேட்குறாங்க. இங்கே வராத எந்தாலையும். ஆமாம். புரியுதுங்களா? அக்காலத்தினுடைய வாழ்க்கைகளுக்கும் இக்காலத்தினுடைய நிலைகளுக்கும் என்ன இருக்குது, வித்தியாசம் இருக்குது. என் அன்புக்குரியவர்கள், அதைத்தான் இந்த வேதவசனம் சொல்லுகிறது. கைவிடப்பட்டு மனம் நொந்ததான ஸ்திரீயை போலவும் இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியை போலவும் என்று எழுதப்பட்டது. என்னப்பட்ட? தள்ளப்பட்ட. அல்லேலூயா. ஆமாம், தள்ளப்பட்ட. நேற்றைய தினத்தில் கூட அமீன் சோத்ரம் ஒரு நபர் என்னிடத்தில் தொலைபேசியில் தொடர்பு கொண்டார். அவர் சொன்னார், நல்லவங்கன்னு சொல்லி என்னுடைய துணைவியாரை குறித்து நீங்கள் புகழாரம் சூட்டி மணமகிடம் மாமேசுத்திரம் அணிந்தீர்களே, அவர்கள் இன்றைக்கு என்னை விட்டு என்ன செய்தார்கள், பிரிந்து போனார்களே என்று சொல்லி, சில நேரங்களில் மனைவி புருஷனை தள்ளிவிட்டேன்னு செய்கிறார்கள், போய்விடுகிறார்கள். சில நேரங்களில் புருஷன் மனைவியை தள்ளிவிட்டு போய்விடுகிறார்கள். அல்லேலூயா. அதைத்தான் கர்த்தருடைய வேதவசனம் சொல்லுகிறது. தள்ளப்பட்ட, அந்த விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியை போல் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று தேவன் சொல்லுகிறார். அல்லேலூயா. உன்னை இமைப்பொழுது கைவிட்டு விட்டது உண்மைதான், ஆனால் உருக்கமான இரக்கங்களினால் உன்னை முடிசூட்டினேன். அல்லேலூயா.
அல்லேலூயா. உருக்கமான இரக்கங்களினால் உன்னை நானே செய்தேன், முடிசூட்டினேன். அடுத்த ஒரு வசனத்தை வாசியுங்கள் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, வாசியுங்கள். 8வது வசனம். அற்ப காலம் உண்டு, கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவே என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். அல்லேலூயா. என்ன கிருபையுடன்? நித்திய கிருபையுடன் உனக்கு நான் இறங்குவேன். தோத்திரம். கவனிக்கீங்களா? என்ன கிருபை? ஆமா, நித்திய கிருபை. ஆயுள் காலங்கள் சொல்லுவாங்க, ஆனா தீர்க்க ஆயுள் காலங்கள் சொன்னா அது என்ன செய்? பூரண ஆயுஷ் நாட்கள். அல்லேலூயா. அப்போ கிருபையுடன் இறங்குவேன் என்று சொல்வதை பார்க்கிலும் நித்திய கிருபையுடன் இறங்குவேன். அல்லேலூயா. இமைப்பொழுது உன்னை கைவிட்டு விட்டது உண்மைதான், ஆனால் உருக்கமான இரக்கங்களினால் முடிசூட்டினேன் என்று சொல்லுகிறார். எந்த அளவிற்கு ஒரு விவாகம் செய்த மனைவியானவள் தள்ளப்பட்ட நிலைகளில் இருக்கிறாளோ, அவளுடைய மனதும் உள்ளமும் உணர்வுகளிலும் எவ்வளவு வேதனை கொண்டிருப்பாள். என்ன சொல்ல மாட்டேங்க? ஆமா, ஆண்டவர் உங்களோடு என்னோடு பேசி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் அந்த மணவாளனுக்கு சோத்திரம் இயேசுவுக்கு ஒப்பிடப்படவும் மணவாட்டி சபைக்கு ஒப்பிடப்படவும் ஏதுவாய் இருக்கிறது என்று உங்களோடு என்னோடு பேசுகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு மணவாட்டி சபை ஒருவேளை சோத்திரம் தள்ளப்பட்ட நிலையிலே காணப்பட்டிருக்கலாம்.